ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பயம் நம்ம எல்லாருக்கும் தொற்றிக்கொண்ட ஒரு வியாதி அப்படின்னு கூட சொல்லலாம்லங்க. சிலருக்கு தனிமையை குறித்து பயம், சிலருக்கு உயரத்தை குறித்து பயம், சிலருக்கு வியாதியை குறித்து பயம், சிலருக்கு எதிர்காலத்தை குறித்து பயம், இன்னும் சிலருக்கோ இருட்ட பார்த்தாலே பயம். இப்படி நம்மள நிறைய பேரு ஏதோ ஒரு பயத்தோட தினம் தினம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்ல. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம படிக்கிற பைபிள்ல மொத்தமா 365 தடவை பயப்படாதிருங்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு வருஷத்துலயும் 365 நாட்கள் உண்டு. அப்போ ஒவ்வொரு நாளும் தேவன் நம்ம கிட்ட சொல்றாங்க பயப்படாதே அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பைபிள்ல 365 பயத்தை குறித்தான சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்குல்ல. அதுல ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஏசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல நடந்தது இது. எவீரு அப்படின்ற ஒரு நபர் இருந்தார். அவர் ஜெப ஆலயத்துக்கு தலைவரா இருந்தாரு. அவருக்கு ஒரு பொண்ணு இருந்தார், 12 வயதான பொண்ணு. அந்த பொண்ணுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அதாவது மரண தருவாயில அவ இருக்கிறா. அந்த சிச்சுவேஷன்ல அந்த எவீரு ஏசு கிறிஸ்து குறித்து கேள்விப்படுகிறார். ஏசு கிறிஸ்து தேவகுமாரன் அப்படின்றத நம்புறாரு. அவர்கிட்ட போனா என் மகளுக்கு சரியாகும் அப்படின்றதையும் நம்புறாங்க. நம்பி ஏசு கிறிஸ்து கிட்ட போறாங்க. ஏசு கிறிஸ்து கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. இந்த எவீரு ஏசு கிறிஸ்து கிட்ட சொல்றாங்க, என்னுடைய மகள் மரண அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கா, உங்களுடைய கைகளை அவ மேல கொண்டு வையும், அப்ப அவ சுகமாவா அப்படின்னு ஏசு கிறிஸ்து கிட்ட வந்து எவீரு ஹெல்ப் கேக்குறாங்க. அப்போ ஏசு கிறிஸ்து இந்த எவீருடைய வீட்டுக்கு போறதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிருச்சு, கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. என்ன நடந்தது தெரியுமா? அந்த எவீரனுடைய 12 வயதான அந்த மகள் இறந்து விட்டார், மரித்து போனாள். இது இந்த சிச்சுவேஷன், இந்த சூழ்நிலை அவருக்கு எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும்ல. அப்போ ஏசு கிறிஸ்து அந்த எவீரு கிட்ட சொல்றாங்க, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிச்சுவேஷன்லயும் எவீரு ஏசு கிறிஸ்துவ நம்புறாரு. ஏசு கிறிஸ்து எவீருடைய வீட்டுக்கு போறாரு. அங்க எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறாங்க. அவர்கள் மத்தியில ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவள் மரிக்கவில்லை, அவ தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு. எல்லாரும் சிரிச்சாங்க ஏசு கிறிஸ்துவ பார்த்து. அதுக்கு பிறகு ஏசு கிறிஸ்து அந்த மகளை போய் உயிரோட எழுப்புகிறார். இது இயேசு கிறிஸ்து செஞ்ச அற்புதங்கள்ல ரொம்ப பெரிய அற்புதம். மரித்த ஒரு சிறு பெண்ணை உயிரோட எழுப்புனது. பாருங்க, மரித்தவர்களே உயிரோட எழுப்பின தேவன் நம்ம கூட இருக்கிறாங்க. அப்புறம் ஏங்க நம்ம பயப்படணும்? அப்புறம் ஏன் நம்ம இருட்ட பார்த்து பயப்படணும்? அப்புறம் ஏன் நம்ம தனிமையை குறிச்சு பயப்படணும்? அப்புறம் ஏன் நம்ம எக்ஸாம குறிச்சு பயப்படணும்? அப்புறம் ஏன் நம்ம எதிர்காலத்தை குறிச்சு பயப்படணும்? இவ்வளவு பெரிய தேவன் நம்ம கூட இருக்கும்போது, நம்ம கூட இருந்து பயப்படாதே அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஏன் பயப்படணும் சொல்லுங்க? பயப்படவே தேவையில்லை. தேவன் நம்ம கூட இருக்கிறார், அந்த நம்பிக்கை இருந்தாலே போதும். பயம் நம்மளை விட்டு ஓடி போயிடும். பயப்படாதீங்க, விசுவாசம் உள்ளவர்களா இருப்போம்.